அடிக்கிற வெயிலுக்கு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ரெசிபின்னு தான் நான் இதை சொல்லுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்களுக்கு. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் சீட்ஸ்லாம் எடுத்து 2 கப் தர்பூசணி சேர்த்து இந்த மாதிரி ஒன்றும் பாத்தியமாக வந்து மதிச்சு விட்டுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துட்டு 10 நிமிஷம் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 250 ml வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதை நம்ம வந்து அங்கே ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். செஞ்ச உடனே அப்படியே சாப்பிட்றதோட நம்ம இதை வந்து அங்கே ஃப்ரிட்ஜில் வச்சு வந்து சில்லுன்னு வந்து சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வந்து வாட்டர் மெலனுக்குள்ளெல்லாம் அந்த ஜூஸ் வந்து இறங்கி பாருங்கள். இப்போ ஒரு 2 hours ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ வந்து அங்கே யம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இதை நம்ம இப்போ வந்து சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது கூட ஒரு ஐஸ்கிரீம் வச்சியும் வந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரூட்ஸ் தான் வந்து நிறைய சேர்த்துருக்கோம். சர்வ் பண்ணும்போது இந்த மேலே கொஞ்சம் வந்து அங்கே சப்ஜா சீட்ஸும் கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர் மெலனும் சேர்த்து வந்து அங்கே சர்வ் பண்ணி